ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சொல்லி சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி சுட சுட சாதம் வடிச்சிட்டு மீன் குழம்பு வச்சுட்டு மீன் மறுவல். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சஷ்டிங்க, வளர்ப்பிறை சஷ்டின்றதால எந்த நான்வெஜ்ஜுமே செய்யறதான ஐடியாவே இல்லை. நான் மட்டும்தான் சாப்பிட மாட்டேங்க, மற்ற எல்லாரும் வீட்டில் சாப்பிடுவாங்க. சரி, எனக்காக எதுக்கு அவங்களுக்கு விரதம் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக மீன் குழம்பு மீன் வறுவலும் பண்ணிட்டேன். மீனே இல்லைங்க, மார்க்கெட்டில் ரொம்ப கம்மி மீன் தான். சரி, இருந்த வரைக்கும் வாங்கிட்டு செஞ்சாச்சு. கவலை மீன் குழம்பு வச்சுட்டு வவ்வால், கருப்பு வவ்வால், கடல் வவ்வால் வாங்கிட்டு வறுத்தாச்சு. நைட்டுக்கும் இதே வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. நான் மீன் குழம்பு மீன் போடுறதுக்கு முன்னாடியே கார குழம்பு கொதிக்கும் இல்லைங்களா, அதில் எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி சமையல் இவ்வளோதான். ஆனால் சிம்பிள் சமையல்னாலும் எனக்கு மீன் குழம்பு கொஞ்சம் ஸ்பெஷலாக நல்லாவே வருங்க. நான் சொல்லக்கூடாது, ஆனால் நல்லா வரும். எனக்கே தெரியும் மீன் குழம்பு கொஞ்சம் நல்லா வரும். சரி, இன்றைக்கி கொஞ்சமாக வச்சுருக்கேன். மேபி மீந்ததுன்னா நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணி ஸ்கூல் போயிட்டு வாங்க. 2 மாதம் 1.5 மாதம் கிட்ட நல்லா வீட்டில் செம்மையாக என்ஜாய் பண்ணிங்க. எல்லாருமே நல்லா ஸ்கூல் போய் நல்லா படிக்கவும் ஆரம்பிச்சிருங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா படிங்க, சூப்பராக மார்க் எடுங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே இருந்தால் கூட லாஸ்ட்டில் பிடிச்சிருங்க, யாரும் விட்டுறாதீங்க. அப்புறம் எப்பயும் போல் என்னோட கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோட லஞ்சு சூப்பராக ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டாங்க. எனக்கு கார குழம்பு சாதம், மாம்பழம், அவ்வளோதாங்க.